ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் நியூ இயர் ஸ்பெஷலுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அது வந்து பாயசம். என்ன பாயசம் செய்ய போகிறோன்னா பாசிப்பருப்பு பாயசம். யூஸ்வலாக நம்ம சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் அந்த மாதிரி செய்வோம். நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். வெல்லம் 1 கப் எடுத்திருக்கேன். வெல்லத்திலே 2 ஏலக்காய் நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் 1 கப் ஃபுல்லாக துருவி எடுத்து வச்சிருக்கேன். நெய் 3 ஸ்பூன் எடுத்து உருக்கி வச்சிருக்கேன். முந்திரி ஒரு 5-6 முந்திரி எடுத்து உடைச்சு வச்சிருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன கப்பில் பல்லா சீவி எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு இதுக்கு துருவன தேங்காயும் நமக்கு தேவை. கொஞ்சம் இந்த மாதிரி பல்லா எடுத்த தேங்காயும் தேவை. அப்போதான் நல்லா இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு எப்படி பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கும் போது நமக்கு பாயாசம் நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வறுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு வறுக்கும் போது நமக்கு நல்ல ஒரு வாசம் வரும். அப்போ தான் நமக்கு நல்லா வறுபட்டுருச்சுன்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போது நம்ம 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ 1.5 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்து இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, அதிகமாக தேவையில்லை. வெல்லத்தை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சாலே போதும். பாகு மாதிரிலாம் நம்ம காய்ச்ச தேவையில்லை. கட்டியெல்லாம் நல்லா நுணுக்கி விடுங்க, அப்போ தான் நல்லா கரையும். வெல்லத்தை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் இப்போ கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பேனில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொட்டிக்கோங்க. முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அந்த மாதிரி வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் அந்த முந்திரியை. அடுத்து அந்த மீதி இருக்க நெய்லியே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இதுவும் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே போதும், எடுத்து வச்சிடலாம். இப்போ தேங்காய் எடுத்துடலாம். இப்போ நம்ம மீதி இருக்க நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு துருவி வச்சிருப்போம்ல தேங்காய், அதை இதில் போட்டு அதே மாதிரி வறுத்துக்கலாம். நம்ம முந்திரி வறுத்தோம்ல அதே மாதிரி நம்ம திராட்சை வேணுனாலும் வறுத்து போட்டுக்கலாம். நாங்கள் இன்னைக்கு சேர்த்துக்கல. இப்போ 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பாசிப்பருப்பு இந்த மாதிரி வெந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை நல்லா மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி மத்து போட்டு நல்லா கடைஞ்சி விட்ருங்க. அப்போ தான் பருப்பு நல்லா மையும். பருப்பு பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு. நீங்கள் சப்போஸ் கொஞ்சம் நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி வேணும்னா இதை விட கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ்லேயே கடையிறது நிறுத்திடலாம். உங்களுக்கு கடையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். மிக்சியில் பருப்பு போடும்போது நல்லா ஆற வச்சுட்டு போடுங்க. நம்ம வெல்லத்து கூட தண்ணி கலந்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இப்போது நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் அந்த வெள்ளை தண்ணியும் பருப்பு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். நாங்கள் எடுத்துருக்க வெல்லம் கொஞ்சம் பியூராக இருந்தது. ஸோ நான் வடிகட்டி எடுக்கல. நீங்கள் வெல்லம் கொஞ்சம் மண் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், முந்திரி அதெல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்மளோட சுவையான பாசிப்பருப்பு பாயாசம் தயாராகிடுச்சு.
பார்க்கவே நல்லா ஆசையாக இருக்குது, நமக்கு சாப்பிடணும் போல். அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலும் ரொம்ப ருசியாக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.